வணங்கி அழைத்த காரணத்தை புறமாகவே தெரிவிப்போம். என் தந்தையார் ஜனக மகாராஜன் எனக்கு சூரம் நாட்டியிருந்தார். அப்படி சூரம் நாட்டிய பொழுது உப்பரிகமாய் நின்று கொண்டிருந்தேன். அப்படி உப்பரிகமாய் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த மிதிலைமா நகரில வீதியில 50 தேச அரசர்கள்லாம் நடந்து வருகிறார்கள். 50 தேச அரசர் கூட்டத்தில கையிலே கோதண்டம் தாங்கி கைகளை நீட்டி ஆட்டி நீங்கள் நடந்து வர, உங்கள் முன்பதாக விஸ்வாமித்திர மகரிஷி நடந்து வர, தங்கள் முன்பதாக அறிவுதம்பி இலக்குவன் நடந்து வர, 50 தேச அரசர் கூட்டத்தில அந்த வானிலே வெண்ணிலா
எப்படி பிரகாசிக்குமோ, நட்சத்திர கூட்டங்கள் நடுவிலே வெண்ணிலா எப்படி பிரகாசிக்குமோ அதே போல நாங்கள் பிரகாசமா நடந்து வர அந்த நேரத்தில் நான் உங்களை பார்க்க, நீங்கள் என்னை பார்த்த நிமிடத்திலே மனமும் பேசியது, கண்ணும் பேசியது. இவர் யாரோ, இவர் எந்த நாட்டு மன்னவரோ, இவர் மீது என் மனம் ஆசைப்பட்டு விட்டதே, இவர் வில்லை வளைப்பாரா என்று தோழிமார் கேட்ட பொழுது தோழிமார்களெல்லாம் சிரிப்பார்கள். அம்மா, உங்கள் மனதை கேட்ட பத்தா இவர்தான் நிச்சயமாக வில்லை வளைப்பா என்று கூற அந்த நேரத்தில் அந்த வீதியில விஸ்வாமித்திர மகர்ஷியோடு தாங்கள் நடந்து வருகின்ற வேளையிலே யாருமே எடுத்து வளைக்க முடியாத சிவதனுசி என்று சொல்லப்பட்ட வில்லை விஸ்வாமித்திர மகர்ஷியின் கண்ணிசைக்கிழங்கு ஓடோடி வந்து வில்லை அடைத்து கட்ட விலை ஊன்றி வில்லை வளைத்து நானூற்றும் பொழுது உங்கள் உடம்பின் பராக்கிரம் தாங்க முடியாமல் வில்லு சடரா என்று முறிய இதெல்லாம் எதிர்பார்த்துக் கொள்வதனால் ஓடோடி வந்து உங்கள் கழுத்திலே மாலையை சூட தாங்கள் ஓடோடி வந்து என் கரத்தை பெற்ற அந்த நேரத்தில் நம் திருமணம் எப்படி நடந்தது தெரியுமா? எப்படியெல்லாம் திருமணத்து முடிந்த வழியில் எப்படித்தான் வாழ வேண்டும்? பூவும் நாரும் போல, நகமும் சடையும் போல, வானும் நிலவும் போல வாழ்க்கையை சிலர் எப்படி வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அப்படி இல்லாமல் எப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வரையறுத்து கோடிட்டு ஆறிலே ஒரு பங்கை நாம் எடுத்துக் கொண்டு 5 பங்களை மக்களுக்காக செலவிட்டு நீதியோடு நேர்மையோடும் அரசாட்சி புரிந்து வருகின்ற வேளையிலே விதைத்தவன் தூங்கி விடுகிறார். விதைகள் என்றுமே தூங்குவது கிடையாது என்ற இலக்கணத்துக்கு இருங்க நாம் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த புறத்தில் அன்புக்குரிய தோழிமார் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடிய பொழுது அன்புக்குரிய தோழிமார்கள்லாம் ஓடோடி வந்து தாங்கள் அழைத்தாக தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த பொழுது மல்லிகை, முல்லை, இருவாட்சி, கொங்கு, அவரளி, சவரளி, அடுக்கரளி, அழகு ரோஜா, பாரிஜாதம், மறிக்குழந்தை என்று சொல்லப்பட்ட எத்தனையோ பூக்கள், எத்தனையோ செடிகளே பூத்து கொடி கொண்டிருக்கின்றது. அப்படி ஆயிரக்கணக்கான பூக்களில் ஒரு சில பூக்கள் தான் மாலையாக தொடுக்கப்பட்டு இறைவன் கழுத்திலே மாலையாக சூடப்படுகின்றது. அதில் ஒரு சில பூக்கள் சரமாக தொடுக்கப்பட்டு பெண்கள் தலையே சரமாக சூடப்படுகின்றது. அதில் ஒரு சில பூக்கள் மாலையாக தொடுக்கப்பட்டு துககாரியத்தில் செல்கின்றது. அதில் ஒரு சில பூக்கள் காய்ந்து சருகாகி பூமிக்கு இரையாகின்றது. அப்படிப்பட்ட பூக்களை எல்லாம் பறித்து அதன் காம்புகள் நீக்கி உங்கள் பாதங்களை சமர்ப்பித்தால் அந்த பூக்கள் எல்லாம் வாடி வதங்கிடும். இந்த உலகத்தில் என்றுமே வாடாத இந்த மனத்தால் இரு கரத்தால் உங்கள் பாதங்களுக்கு பாத தரிசனமே, பாத தரிசனமே.
மன்னவனாக உங்களையே கணவனாக அடைந்து துதித்து வாழ்ந்து வருகிறேன். நீங்கள் கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய வரம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்துல பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, மண் வேண்டுமா, மழை வேண்டுமா, எதுவுமே தேவை கிடையாது. கடைசி காலம் வரை உங்கள் அருகாமல் இருந்து உங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து தாங்கள் இறப்பதற்கு முன்பதாக நான் சுமங்கலியாக பூவோடும் பொட்டோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் செல்ல வேண்டும் என்ற ஒரே பாக்கியத்தோடு பொன்னையு வேண்டேன், பொருளையு வேண்டேன், மண்ணையு வேண்டேன், மலையு வேண்டேன், மண்ணையு வேண்டேன், பொருளையு வேண்டேன், மண்ணையு வேண்டேன். ஜானகி, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே பாரு. அதுபோன்று உன்னை அழைத்த மாத்திரத்தில் ஓடோடி வந்து என் பாதார விந்தம் பணிவதற்கு முன்பு என்னடகு என்னடகு, இடையிடகம், நடையிடகம், உடையிடகம், அப்பப்பா உன் அழகே அழகு. அழகுக்கு பெயர் போனவள் மட்டுமல்லாமல் ஆனந்தத்திற்கும் பெயர் போனவள், அதோடு மட்டுமல்லாமல் சிந்தனைக்கும் பெயர் சொன்னவள், செந்தமிழ் செல்வியாக வளர்பவள், வாழ்ந்தவள், வந்து என்னை கரம் பிடித்தவள். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கைகளுக்கு ஈயாத கரங்கள், நல்லதோர் செய்திகளை கேளாத காது, பிறப்பவர் தங்கள் கண்ணீர் புனிதரா சாகா தேகம், இவை நான்கும் இருந்தென்ன பயன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில தாங்கள் வந்து என் பாதார விந்தம் படிவதற்குள்ளாக அப்பப்பா என்னவளே, என் இனியவளே, என் சிந்தையில் முத்தமிட்ட சுந்தர பாவை, என் சொக்கிடியார், என் பரிதாண்டா பத்தரை மாற்று பசும் பொன்னே, என் பதிவிருதா சிறுவன்மணி, காண கிடைக்காத கற்பக தருவே, என் கண்ணை இமகாப்பது போல் என்னுடன் கூடி உறவாடிய என் குலதெய்வமே, என் குலவிளக்கை காக்க வந்த குலப்பெருமை காக்க வந்த நற்றமை பேசும் கொற்றவை செல்வியே, நல்ல பல கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து ஓதிக்கொண்டிருக்கின்ற என் உத்தமியே, என் மனதையே எல்லையில்லாமல் கொள்ளை கொண்டு விட்டாய் என நினைக்கிறேன். ஆனந்தத்தில் தவழுகிறேன், பேரானந்தத்தில் பெருமைப்படுகிறேன். இந்த இடத்தில் திருப்பதி மிதியாத பாதம் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் திருப்பதி வெங்கடாஜலபதி கலியுக கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்குவதை விட, அவர்களை வணங்காமல் இருந்தாலும் கூட கட்டிய கணவனையே அந்த வெங்கடாஜலபதியாக நினைத்து அதிகாலையில் இருந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் அந்த பதியினுடைய இரு கால்களையும் மனைவியானவள் கூசாமல் கால்களை பிடித்து விடுவார்களே, ஆனால் அந்த குடும்பம் மென்மேலும் வளரும் என்பார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சிவனடி வணங்காத செல்லி சிவனை அனுதினமும் வணங்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் சிவனை வணங்காது இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நினைத்த நேரெல்லாம் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே வாழ வேண்டும். நமோ நாராயண நமக திருப்பதி, ஓம் நமச்சிவாய நமக சிவனுடைய பாதார விந்தம். அதோடு மட்டுமல்லாமல் இறப்பவர் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படி ஈயாதவனாக வாழ்ந்து இந்த நாட்டில் எதையும் சாதித்து விட முடியாது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பார்கள்.
அந்த வகையிலே தனக்கு போக மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகை தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதோடு இனிமையான சொற்கள் என் தேவி என்னை வர்ணனை செய்தாலே அதை போன்று இனிமையான சொற்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இப்படிப்பட்ட ராமகாவியங்கள், ஹரிச்சந்திர புராணங்கள், 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்காலங்களை கற்று உணர முடியாவிட்டாலும் கற்றவர்கள் தெரிவிக்கின்ற இடத்திலே சென்று செவிகளால் கேட்டால் நாம் செய்த புண்ணியமோ புண்ணியம், இறைவனுடைய பாதாரம் என்று நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு என் தேவி சீதா ஒரு உதாரணம். அப்படி பிறப்பவதங்கள் கண்ணீர் பொழிதரா சாகா தேகம், இந்த தேகம், இந்த கூடு மாயமே இது பொய்யடா, காயமே இது பொய்யடா, காத்தடைத்த பையடா, மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடு இது. இந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிறது, கூட்டுக்குள்ளே இருக்கிறது ஊடு, நொந்தச்சோறும் நொந்தக்கரியும் போட்டடைத்த பை இது. ஆகவே இந்த பையை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் இறக்கும் தருவாயில் நமது உற்றார் அழுதாலும், ஊரார்கள் எழுதாலும், உறவினர்கள் எழுதாலும் அத்தனை பேர்களையும் தாண்டி மற்றவர்களெல்லாம் கண்ணீர் வெடிக்க வேண்டுமா? ஐயோகோ, இவர் நல்ல மனிதராயிற்றே, இவர்களா இறந்து விட்டார்கள் என்று கண்ணீர் வெடிக்கின்ற அளவிற்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த காவியத்தினுடைய விதிவிலக்கு. அப்படி போன்று என் தேவி சீதா என்னை வர்ணனை செய் இங்கு அற்புதமாக அழைத்த விவரம் என்ன மன்னா, என்ன மன்னா, என்ன தேவா என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவி, உங்களை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? இதை காரணம் இல்லாமல் காரியங்கள் காரணம் இல்லாமல் அழைத்திருக்க மாட்டீர்களே. இல்லை, நான் உன்னை பற்றி நினைத்து ஒரு புறம் பேரானந்தம் கொள்ளுகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்பப்பா, அதே நேரத்தில் வேதனையும் அடைகிறேன், வேடிக்கையாகவும் நினைக்கிறேன். அங்கு கரம் பிடித்து மாலையிட்டு மனமுடித்து அயோத்தி மாநகரத்திற்கு உன்னை அழைத்து வந்த அந்த நாள் முதல் இந்த நாழிகை வரை என்னிடம் எதையுமே மறைத்தது கிடையாது. ஆனால் இன்று ஒரு விபரத்தை மறைத்து விட்டாலே அதை நினைத்துத்தான் சற்று மனக்கலக்கமாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம் தேவி, உண்மையாக மறைத்திருக்கிறேன். நிச்சயமா என்ன மன்னவா இது வேடிக்கையாக இருக்கின்றது? அந்நாள் வரை எதுவுமே தங்களுக்கு மறைத்தது காரியம் எதுவுமே கிடையாது. உனக்கு தானே தெரியும். மாலையிட்டு அந்நாள் இந்நாள் வரை பூம் நாரும் போல், வானம் நிலவும் போல், நகம் சுதையும் போல் இப்படித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வரையறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது உடல் தான் 2, ஆனா உள்ள ஒன்று அல்லவா? நிச்சயமா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நான் நினைத்து விடுவேன். ஆமா, நான் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க நினைத்து விடுவீர்கள். ஆமா, அப்படித்தான் வாழ்ந்து வருகிறோம். என் மதிக்கு எட்டியவாறு, என் மனதுக்கு எட்டியவாறு எதுவுமே தங்களது மறைத்ததில்லை. தாங்களுக்கு தெரிந்தால் சொல்லிவிடலாமே, ஏன் புது போட்டு? என் மனைவியிடம் நான் சொல்லாமலா இருக்க போகிறேன். நீங்கள் மறைத்ததனுடைய மர்மம் அச்சம், நாணம், மடம், பயப்பு என்று 4 குணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவளாயிற்று. நிச்சயமாக நிச்சயமாக. ஒருவேளை அதன் காரணமாக கூட தாங்கள் மறைத்திருக்கலாம் அல்லவா? ஆகையால் தான் நான் சற்று நிதானமாக நின்று கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் நான் இந்நேரம் உன் மீது கோபம் அல்லவா பட்டிருக்க வேண்டும். ஆமாம், ஏன் இந்த செய்தியை மறைத்தால் என்ன காரணம், எது காரணம் என்று கோபப்பட்டிருப்பீங்க. கோபப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சந்தேகமாக இருக்கீங்க. நிச்சயமாக நிச்சயமாக. என் தேவி மறைத்து வைப்பதனுடைய அந்த மறுபொருளை என் தாய் கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் தந்தை, சீர்கொண்டு வந்தால் தங்கை, உயிர்கள்